ஹலோ எல்லாருக்கும் என்ன ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். 2 நாளாக வீடியோ போடாதனால அக்காவை மறந்துட மாட்டீங்கன்னு நம்புகிறேன். இது வந்து எனக்கு ரொம்ப ஸ்பெஷலான ஒரு விளாக். அந்த பேரின்ல லைவ் எஃப்எம்ல நம்மளை கெஸ்ட்டாக கூப்பிட்டுருந்தாங்க. நானா செலிபிரிட்டிங்கிற மாதிரி நான் உணர்ந்த ஒரு தருணம். இல்லையே நம்ம சப்ஸ்கிரைபர் பிள்ளைங்க எஃப்எம்க்கு வாய்ஸ் நோட் மெசேஜ் எல்லாம் போட்டிருந்தீங்க. ஃபஸ்ட்டு போனதும் அதெல்லாம் தான் என்ன ஆர்ஜே ரதி கேட்க வச்சாங்க. இது நம்மளோட ஃபர்ஸ்ட் அனுபவம். ஸோ நான் ப்ரிப்பேர் பண்ணாமல் பயந்து தான் போனேன். அப்புறம் ஷோ முடிச்சதுக்கப்புறம் யோசிச்சேன், ஐயோ நம்ம இதுக்கு இப்படி ஆன்சர் பண்ணிக்கலாமோ, இதை சொல்லியிருக்கலாமோ அப்படின்னு. எல்லாம் ஒரு அனுபவம் தானே, நம்ம அதுலேருந்து கற்றுக்கிறது தான். ஸோ இதுலேருந்தும் நான் நிறைய கற்றுக்கிட்டேன். எபிசோட் வந்து அவங்களோட வெப்சைட்டில் அப்டேட் ஆகலை. அப்டேட் ஆனதும் நான் இன்ஃபார்ம் பண்ணுறேன். இப்போப்பட்டவங்க லைவ் எஃப்எம்ல கேட்டுட்டு எனக்கு உங்கள் கமெண்ட்ஸை ஷேர் பண்ணுங்கள். அண்ட் இப்போ இந்த வீடியோ அப்லோட் பண்ணும்போது நான் இந்தியாவில் இருப்பேன். சாட்டர்டே நம்ம ஷோ, மண்டே நான் ட்ராவல் பண்ணுறேன். ஷோ முடிச்சுட்டு அன்றைக்கி ஃபுல்லாக எனக்கு ஷாப்பிங்லாம் இருந்தது. குட்டியை கிளாஸ் விட்டுட்டு அப்படியே ஸ்டார்பக்ஸ் போய் காஃபி சாப்பிட்டுட்டு நேராக சிட்டி சென்டர் போயிட்டோம். குட்டி போட்டிருந்த செருப்பு வந்து என்னை உட்றான்னு அழுகுற அளவுக்கு அவன் இந்த செருப்பை செஞ்சுட்டான். வலுக்கட்டாயமாக அவனை இழுத்துட்டு போனேன். செருப்பை மாற்றியே ஆகணும்னு கூட்டத்தில் நானும் ஒரு செருப்பு அட்டை போட்டேன்.